ஆனால் போக போக பார்த்தீங்களான்னு சொன்னால் அதுக்கான செலவுகளும் கூடி கொண்டு போவேங்க எதிர்பாராத விதமாக வந்து செலவுகளும் கூடிட்டுது. சரி ஓகே எல்லாத்தையும் வந்து கடக்கணும் அதுதான வாழ்க்கைன்ற மாதிரி அம்மாவுமே சொன்னால் சரி ஓகே அடுத்த கட்டமாக ஒரு லோன் ஒன்று எடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்து இப்போ அப்பாவை நம்பி ஒரு லோன் ஒன்று எடுக்கிறான். அப்பாண்ட வயசுன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 65 வயசு. அப்படியே வந்து இருக்கேங்க என்னென்று லோன் எடுக்கிறது, லோன் எடுத்து யார் கட்டுறது என்ற பிரச்சனையில வந்து அம்மா யோசிச்சு கொண்டிருக்கீங்க. சரியான கவலையா இருந்தது. நாங்களுமே பதில் சொல்ல ஒரு வருஷம் வீடு கட்டுறீங்க, மதில் கட்டுறீங்க, என்னென்று கட்டுறீங்க என்ற இதுக்கு நாங்கள் என்னத்தையுமே பதில் சொல்றது நீங்களே சொல்லுங்க. அதுவும் சொல்றேன் இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகம் செய்கிறதுக்காக அம்மா வந்து கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. இதுவுமே வந்து எங்கள்ட ஒரு வாழ்வாதாரம் தான். எங்கள்ட வேப்ப மரத்தில் கிடைக்கிற ஒரு வேப்பம்பூவை வச்சு நாங்கள் வந்து வடகம் போட்டு போன முறை நல்ல ஒரு வருமானம் ஒன்று கிடைச்சது. இந்த கல்லியை வச்சு வேலை செய்யணும்னு சொல்லி அந்த குழுவில் இருக்கிற ஒரு நபர் வந்து கருத்து போடுற. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அண்ணா தயவு செய்து இந்த இடம் இது கதைக்கிறதுக்கான இடம் இல்லை. நீங்க வந்து யூடியூப்ல கருத்து பெட்டி இருக்குது, நாங்கள் வந்து ஓப்பன்ல தான் வச்சிருக்கோம் நடக்குது, நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அது என்னவோ வட்டவர் அது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதுக்குள்ள போகாம இருந்திருக்கலாம் என்று சொல்லி திருப்ப ஒடுக்க பாக்கிட்டு நாங்கள் அவர்கள்ட்ட இருந்து தவிர்ந்திருக்கிறதா எங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும். எங்களோட இணைந்து வேலை செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் மீண்டும் விளக்கப்படுத்த அவர் கேட்கக்கூடிய நிலையில இல்லைன்றது சரி அதை விடுவோம். ஆனா இந்த வரைக்கும் நானும் திருப்ப அந்த காணொலி எடுத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு வந்து தெரியல பிள்ளை என்று சொல்லி ஏன்னா அந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து நாங்கள் வெளிவர நினைக்கிறோம். அந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து தனி நபராக முதல் வெளிவந்து பிறகு சமூகமாக வெளிவரைக்க அனைத்துமே சுமூகமாக முடியும். அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த சூழ்நிலை தான் சரியான சூழ்நிலை. ஒரு சில முக்கியமான விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. அதால உறவுகளை நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய மனம் திறந்து ஒரு சில விடயங்களை பேச போறேன். உண்மைக்குமே வந்து நேற்றைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து என் மனதை அப்படி வந்து ஒரு காயப்படுத்தின ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்ல கடந்த காலங்களில் நடைபெற விடயங்கள் அவ்வாறுதான் இருக்கின்றது. சரி அதை குறித்து நாங்கள் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்போம், மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுப்போம். அதாவது எங்களை பற்றின எங்களை நேசிக்கக்கூடிய ஆட்கள் கூட எங்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு கசப்பு தன்மை இருக்கலாம், அவர்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுப்போம் என்று சொல்லிட்டு தான் வந்து இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த காணொலியில வந்து எங்களை பற்றி முற்றுமுழுதா சொல்லாம நிறைய விடயங்கள் வந்து உள்ளடக்கியிருப்பேன். அதனால அனைவருமே பார்க்கக்கூடிய மாதிரியான காணொலியா தான் இருக்கும். அதாவது உறவுகளை காணொலியா முழுமையா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ அங்க நாங்க என்ன விளக்கம் என்று சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து நான் ஒரு புதிரோட இந்த காணொலியை ஆரம்பிக்க போறேன். இந்த புதிருக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே பெரிய ஒரு அர்த்தம் இந்த புதிருக்குள்ள அடங்கி இருக்குது. புதிர் என்னன்னு சொன்னா வந்து 2 கிண்ணம். நீங்க சொல்றதாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிடணும். கோப்பு என்று சொல்லுவீனும், பேசணும் என்று சொல்லுவீனும், ஏதோ ஒன்று 2 கிண்ணம் வந்து கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. நடுவுக்குள்ள வந்து ஒரு தர்பூசணி. இந்த தர்பூசணி வந்து வெட்டினா சிவப்பா வரும், ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். நல்ல ஒரு உடலுக்கு நல்ல ஒரு தர்பூசணி. இந்த தர்பூசணி வந்து இந்த 2 கிண்ணத்துக்கு நடுவுல நசிஞ்சு கொண்டிருக்குது, தன்னைத்தானே வெட்டி கொள்ளக்கூடியது. இது என்ன? இது வந்து ஒரு புதிர். இந்த புதிருக்கு உங்களுக்கு விட தெரிஞ்ச நீங்க வந்து கருத்துப்பட்டியல சொல்லுங்க. இப்ப நான் விட சொல்றேன். இதுக்கான விட வந்து மனிதர்கள். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 கிண்ணமும் வானம் பூமி, நடுவுல வந்து மனிதர்கள். மனிதர்களுடைய ஆயுட்காலம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. ஒவ்வொரு நகரின் பொழுது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு செகண்ட் வந்து குறைவடைந்து கொண்டு செல்கின்றது. அது தெரிந்துமே மனிதர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வந்து உலக இயல்பு. அப்ப வந்து தாங்கள் அழிய போறோம் என்று தெரிஞ்சும் தங்களை தாங்களே வெட்டக்கூடிய ஒரு வல்லம், அதாவது தங்களுடைய ஆயுட்காலத்தை குறைக்கக்கூடிய ஒரு வல்லம் இந்த மனிதர்களுக்கு இருக்கின்றது. இந்த மனிதர்களுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறுபட்ட உணர்வுகள் இருக்கின்றன. அந்த உணர்வுகள் அன்பு, நேசம், பாசம், கருணை, கோபம், பொறாமை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய உணர்வுகள் வந்து மனிதர்களுக்குள்ள இருக்குது. இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற ஒரு விசேடமான உணர்வு, தவிர்க்கப்பட வேண்டிய உணர்வு எப்படி என்று சொன்னா, என்ற ஒரு அக்கா ஒரு ஆள் கேட்டா,
அதாவது வந்து நான் இது சொல்றேன், உண்மைக்குமே வந்து இது நான் சொல்லணும் என்று சொல்லி நினைச்சு நான் 2 அக்காக்கள் வந்து வீட்டை வந்தவினம் அப்படி வரையக்க வந்து தாங்கள் பாதையால வரையக்க ஒரு வீட்டை பார்த்தவினமா அந்த வீடு வந்து மாடி வீடு கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படி இருக்க எங்களை வந்து கேட்டுச்சுன்னா இவியல் வந்து வெளிநாட்டுக்காரரும் ஆரை கேட்கிறீங்களான்னு சொல்ல அந்த வீட்டை காட்டி அந்த வீட்டுல இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்காரரோட இல்லையா வெளிநாட்டுக்காரர் அப்ப எங்கிட்ட அளவுல காசு வருது எங்களுக்கு என்ன விளங்கல அவையில் இனமாக வீடு கட்டினோம் அவையில் கடன் இருக்கணும் அவையில் வீடு கட்டினோம் அவையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அங்கண்ட வீட்டை கட்டி கொண்டிருக்கீங்க நடுவுல ஏன் இந்த கேள்வி வருகின்ற மாதிரியான இப்படி கேட்கிறீங்களா என்று திருப்ப கேட்க அதுல ஏதோ ஒரு வேலை செய்யணும் போல இருக்கும். அப்ப ஒரு ஒரு நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டணுமோ இல்லாட்டி வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் செய்யணும் என்றாலும் எங்களுக்கு வந்து வெளிநாட்டால காசு வரணும். வெளிநாட்டால காசு வந்தா மட்டும்தான் இப்படியான விஷயங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி கதை கேட்க வந்து பாருங்க தேவையில்லாம அதாவது வந்து தேவையில்லாத உணர்வுகள் என்று சொல்லி இந்த வாயை வந்து கதைக்க வேண்டாம் என்று நிப்பாட்டுது. அது போகட்டும், நாங்க எங்கெந்த விஷயத்துக்குள்ள வரோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்கெந்த வீடு வந்து இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு வேலிதான் இருந்தது. எங்க ஆரம்ப காட்ட காணொலிகள் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும் வேலிதான் வந்து இருந்தது. அப்ப இந்த வேலி இருக்க வந்து இந்த வேலியில தான் வந்து எல்லாருமே வாழ்ந்து வந்து நாங்க இந்த வீடு கட்டின பிறகும் அந்த ஒரு வேலி இருக்கிறது ஒரு சங்கடம் மாதிரி ஆட்டாள பாட்டல அதாவது சில நேரங்கள் வந்து வேலி கீழே விழுந்திருக்கும். அதால போற வராக்களுக்கு பிரச்சனையா இருக்கும். வேலி வந்து கொஞ்சம் நீங்க இறக்கினா வந்து சரியா இருக்கும் என்ற மாதிரி நிறைய பிரச்சனையா போய் கொண்டிருந்தது. அப்படி இருக்க வந்து சாமினியக்காண்ட கணவரும் வந்து கட்டாருக்கு போயிட்டார். சாமினியக்காண்ட பலனை பார்த்தா விரையச்சனி. நாங்கள் வந்து கொஞ்சம் சாத்திரங்கள் நம்புறாக்கள்லாம் எங்களுக்குமே அது நம்ப கூடாது நிறைய பேர் சொல்லிக்கணும். எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. சரி அதை விடுங்க. அப்ப சாமினியக்காக்கு வந்து ஒரு விரையச்சனி வந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த விரையச்சனி வந்து சொன்னா வீணாத்தோடு நிறைய செல்வங்கள் இந்த விரையச்சனியை கொஞ்சம் வீணடிக்காம சிறந்த முறையில பயன்படுத்தும். செல்வம் போகும், அதை சிறந்த முறையில பயன்படுத்துவோம் எடுத்த முடிவுதான் ஒரு மதில கட்டுவோம் ஒரு காசை பூட்டுவோம் என்று சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தையுமே வந்து சாமினியக்கா செய்தவா. அப்படி செய்ய பூர்வாசனம் முழுக்க அப்படி என்ன சொல்லுங்க ஒரு மதுளண்ட கட்டைக உண்மைக்குமே பாவக்காக சொல்லக்கூட அவ வந்து வெள்ளைதான் அடிச்சவா. வெள்ளி அடிச்சுட்டு அந்த கேட்டை பார்த்தாலும் தெரியும் ஒரு டிசைனுமே இல்லை, சாதாரணமான ஒரு கேட்டு தான். என்ன விளக்கம் என்று சொன்னா வந்து எங்க அம்மா இந்த கையால சொதியையும் சோத்தையும் குழைச்சு தந்தாலே அது ஒரு சுவையா இருக்கும். அது போல இந்த நல்ல மனசு இருக்கிறார்கள் வந்து என்ன விஷயம் செஞ்சாலும் அது பார்க்க ஒரு விருட்சமா இருக்கும் போல இருக்கும். உண்மைக்குமே நாங்கள் வந்து வீட்டை கேட்டு திறக்கிறக்கு கேட்டுக்கு முன்னுக்கு விறகுவான ஒரு பிரம்மாண்ட மாதிரி இருக்குது. ஆனாலும் சிம்பிளான ஒரு கேட்டு தான். அப்ப இதை பார்த்தோம்னா வெள்ளதான் அடிச்சு வச்சிருக்கோம் ஒரு வேறொரு டிசைன் சாதாரணமான ஒரு மது. அப்படி இருக்க வார போற சனம் முழுக்க என்று சொல்லக்கூடாது. இந்த காதாலையை வந்து நாங்க கேட்டிருக்கோம் முக்காவாசி பேர் என்று சொல்லலாம். என்ன காதல் என்று சொன்னா யூடியூப்பால நல்லா வருது போல இருக்கு. யூடியூப்பால நல்லா வருது போல இருக்கு. அதான் மதுளைகள் கட்டினோம் அங்க இன்னைக்கு எல்லாம் செய்யணும் அப்போ வருது. அப்ப நாங்கள் வந்து உண்மைக்குமே நீங்கள் வெளிப்படையா வெளியில நின்ற ஒரு விஷயத்த பார்க்க உங்களுக்கு வந்து விளங்கு அதாவது வந்து அம்மாண்ட 2 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா 3வது பிள்ளை வந்து கம்பஸ் முடிச்சுட்டான ஒரு விளக்கம் விளங்கும். ஆனா உள்ளுக்க வந்து பார்த்ததான் அது என்ன விதத்துல வந்து ஒவ்வொரு வருமானங்களும் வருது, அது என்ன விதத்துல வந்து செலவு செய்யறோம்ன்ற ஒரு விஷயம் வந்து விளங்கும். சரியோ? அப்படி இல்லாம நீங்க வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு யூடியூப்பால வர்றது தான் வந்து மகள் கட்டுறோம் என்று சொன்னா யூடியூப்பால இந்த வருது நாங்க யோசிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது. இது வந்து தேவையில்லாத கதை தானே, சரியான கவலையால இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே வந்து நாங்கள் எங்கண்ட காணிக்க வருவோம். எங்கண்ட காணிக்க வந்து பாத்தீங்களா சொன்னா நாங்கள் ஒரு மண் வீடு வந்து கட்டி கொண்டிருந்தாங்க. ஏன் என்று சொன்னா உங்களுக்கே தெரியும். இப்ப வந்து அம்மாவுக்கு வந்து 3 பிள்ளைகள் முதல் பிள்ளைக்கு வந்து திருமணத்தை செஞ்சு இந்த வீட்டை வந்து கொடுத்துட்டா. அடுத்தடுத்த பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் 10-15 வயசு வித்தியாசமான பிள்ளைகள் இல்ல, 2-3 வயசு வித்தியாசமான பிள்ளை எல்லாம் அடுத்தடுத்து இருக்கிற பிள்ளைகளும் அவைக்குமே வந்து இன்னும் அடுத்தடுத்த வாழ்க்கை போகத்தானே வேணும் என்று சொல்லிட்டு சரி அதுக்குள்ள ஒரு மண் வீட்டு வந்து கட்டுவோம், திட்டத்தை போடுவோம், வீட்டு திட்டத்தை போடுவோம், வீட்டை எடுப்போம், அப்படியே கட்டுவோம் என்ற ஒரு யோசனையில தான் வந்து முதல் ஒரு மண் வீட்டை கட்டினவா. மண் வீட்டுக்கு வந்து சரியான கஷ்டம். அப்படி இருக்க ஒரு அம்மா வந்து தான் உங்களுக்கு செய்ய போறேன் என்று சொல்லி அந்த மண் வீடு கட்டுறதுக்கு வந்து உதவியா ஒரு தொகை பணம் அது எவ்வளவு தொகை என்று நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. அந்த அம்மாவனுடைய பேருமே சொல்ல விரும்பல. உண்மைக்குமே விரும்புறாவும் தெரியல. அந்த ரீதியில வந்து அவன் பேர் சொல்ல விரும்பல. அவ ஒரு தொகை பணம் தந்துவோம். அந்த பணத்தையுமே வந்து நாங்கள் வச்சிருந்தாங்க. அந்த மண் வீட்டை கட்டி கொண்டிருக்கே எங்களுக்குள்ள வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று யாராலும் தீர்மானிக்க முடியாதுதானே. அப்படி இருக்கதான் வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பமா வந்து மிதுசாக்காண்டு திருமணம் நடந்தது. சரி,
மிதுசாக்கா அந்த திருமணம் நடந்த பிறகு மிதுசாக்கா அம்மை வந்து வீட்டை வந்துட்டா. இப்ப இந்த வீட்டுல வந்து மிதுசாக்கா குடும்பம், சாமினியக்கா குடும்பம், அம்மாண்டு குடும்பம் என்று சொல்லி 3 மொத்த குடும்பம் கேட்க இடங்கள் துறையில் காணாது. ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டம் போவேக்க அவரை விட்ட இடத்துல விட்டதான் சிறப்பு. எல்லாத்தையும் மண்டடி ஒன்றுக்கு வச்சிருக்க ஒரு செயற்பாடுமே நடக்காது. அது வந்து நான் இப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துல அனுபவிச்சு கொண்டு வரேன். அப்ப அப்படி இருக்க வந்து சரி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தணும் என்று சொல்லிட்டு என்ன செய்தான்னு சொன்னா இந்த மண் வீட்டு சீமந்த விட மாற்றுவோம் என்று சொல்லிட்டு பார்க்க வந்து மிதுசாக்கா அந்த திருமணம் செய்து வாழ்ந்து அறிஞ்ச உடனே வந்து எங்களை நேசிக்கக்கூடிய 2 அக்காக்கள் வந்து அவர்களுமே தங்களால முடிஞ்ச பணத்தை வந்து எங்களுக்கு தந்தவர்கள். அப்ப அது எல்லாத்தையுமே வந்து அந்த அம்மாண்டு பணம் இந்த அக்காக்கள் பணம் எல்லாத்தையுமே வந்து வச்சு சரி ஒரு சீமந்த வீடு கட்டுவோம். சீமந்த வீடு கட்டி கொண்டு வரைக்கும் நீட்டுக்கு கூட எனக்கு அம்மா வந்து சொல்லி கவலைப்பட்டா இனிமே நான் வந்து யோசிச்சு கொண்டு இருந்தேன். என்னம்மா யோசிக்கிறீங்க வந்து வீடு சுமார் கொட்டில் மாதிரி தான் கட்ட வலுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பிள்ளை கண்டு கொடுக்க அது ஓரளவு வடிவாத்தான கட்டணும். அப்ப என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்க வந்து நான் லோன் எடுக்க போறேன். அப்பாண்ட வயசுன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 65 வயசு. அப்படியே வந்து இருக்க என்ன லோன் எடுக்கிறது, லோன் எடுத்து யார் கட்டுறது என்ற பிரச்சனையில வந்து அம்மா யோசிச்சு கொண்டிருக்கீங்க. சரியான கவலையா இருந்தது. நாங்களுமே பதில் சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். நாங்கள் செய்வோம் சொல்லி உறுதியா சொல்ல மாட்டோம். எதிர்காலம் எப்படி இருக்கு எங்களுக்கு தெரியாது. அப்பா அம்மாட்டு சொன்னேன் உள்ளதை கொண்டு செய்யுங்க, இல்ல கொஞ்சம் லோன் எடுத்து தான் செய்யணும். சரி அவங்க கொண்டு முடி வந்துட்டு சரி விட்டாச்சு. காலம் கை கூடுந்தானே கடவுள் வழி விடுவார் என்ற மாதிரி தானே இந்த வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். அம்மா வந்து தங்க பிள்ளைக்கு கொடுக்குறது ஒரு சிறப்பா கொடுக்கணும்னுட்டு வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறா. அப்படி இருக்க அம்மா படுற கஷ்டம் உண்மைக்குமே சரியா லோன் எடுத்து ஒரு வீடு கட்ட போறாண்டேக்க அதுக்கு பின்னால இருக்கிற வலி வேதனை வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தான் தெரியும். எங்களால கூட சில உணர முடியாம இருக்கும். அப்படி இருக்க தம்பி என்ன சரிக்க கூட்டி கொண்டு போக வைக்காம வந்து ஒரு அம்மா கேட்டா வீடு கட்டுறீங்களோ என்னென்று கட்டுறீங்க. அப்போ போற வருஷங்களா வீடு கட்டுறீங்க, மதில் கட்டுறீங்க, என்னென்று கட்டுறீங்க. இதுக்கு நாங்கள் என்ன தெரியுமோ பதில் சொல்றது நீங்களே சொல்லுங்க. அப்போ இந்த மதில் வந்து இந்த வீடு சாமியை கண்ட வீடு அவா தன்னுடைய கணவற்ற உழைப்புல வந்து மதில் கட்டுறா. வீடு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போவேக்கோ ஒரு அளவுண்டாலும் செல்வங்கள் சேர்த்து வச்சிருப்பிருந்தான். அந்த செல்வத்தை கொண்டு கட்டேக்க வீட்டை வந்து கட்ட தொடங்கினா செலவு கூடிக்கொண்டே போகும். அப்ப அந்த செலவுகளுக்கு வந்து நம்ம அடுத்த கட்டம் லோன் எடுக்க போறோம். அப்ப நான் வேணும்னு சொன்னா அந்த லோன் வீடியோ உங்களுக்கு போடுறேன்னு நம்பிக்கை இல்லையென்று சொன்னா லோன் எடுக்க நாங்கள் போயிட்டு லோன் எடுத்து அந்த வீட்டை கட்டுவோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த வீட்டை காட்ட போகிறேன். பார்த்தீங்களன்னு சொன்னால் இங்கே தெரியுது இந்த வீடு தான் வந்து இப்போ அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கட்டியிருக்கக்கூடிய வீடு. இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு முதல் காட்டியிருப்போம் மண் வீடாக தான் காட்டியிருப்போம். இப்போ அது எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு திருப்ப வந்து இப்படியான ஒரு வீடு ஒரு சின்ன வீடு தானே. அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இப்போ இந்த வீட்டை கட்டினோன்னும் ஒரு வடிவா பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடு தானே ஒரு பிளான் பண்ணி தான் செய்ய வலுக்கிட்டது இருக்கிற காசை கொண்டு. ஆனால் போக போக பார்த்தீங்களான்னு சொன்னால் அதுக்கான செலவுகளும் கூடி கொண்டு போவேக்க எதிர்பாராத விதமாக வந்து செலவுகளும் கூடிட்டுது. சரி ஓகே எல்லாத்தையும் வந்து கடக்கணும் அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அம்மாவுமே சொன்னால் சரி ஓகே அடுத்த கட்டமாக ஒரு லோன் உண்டு எடுப்பேன் என்று சொல்லிட்டு வந்து இப்போ அப்பாவை நம்பி ஒரு லோன் உண்டு எடுக்கிறா. இப்போ அடுத்த கட்டமாக வந்து வீட்டை கட்டி முழுமையாக முடிக்க போகிறான். சரி இப்போ இதில் என்ன விளக்கங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களன்னு சொன்னால் இது வந்து விராந்த போல் இருக்குது. அது எனக்கு இந்த சரி பிள்ளைகள் தெரியலை என்ன மாதிரி வந்து கட்டி முடியத்தான் நாங்கள் வந்து அதை வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து கட்டி கொண்டு குறையில் நாங்கள் காட்டிக்க இந்த விளக்கங்களும் விளங்காமல் இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்களோ தட்டு போட்டு கிடக்குது. தட்டில் வந்து வேப்பம்பூவும் போட்டு கிடக்குது. என்னத்தை சொல்கிறேன் இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னு சொன்னால் வடகம் செய்கிறதுக்காக அம்மா வந்து கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க. இதுவுமே வந்து எங்கண்ட ஒரு வாழ்வாதாரம் தான். எங்கள்ட வேப்ப மரத்தில் கிடைக்கிற ஒரு வேப்பம்பூவை வச்சு நாங்கள் வந்து வடகம் போட்டு போன முறை நல்ல ஒரு வருமானம் ஒன்று கிடைச்சது. இந்த முறையும் அதை போல் செய்யணும். சரி அப்படி அங்கே உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கையுமே வந்துட்டு ஒரு அறை இருக்குது, அங்காலையுமே வந்து ஒரு அறை இருக்குது. சரி எல்லாத்தையுமே நாங்கள் இதில் விளக்கமாக பார்க்க தேவையில்லை. என்ன சொன்னால் இதில் நான் வீட்டை பற்றி மெயினாக கதைக்கல தானே நார்மலாக உங்களுக்கு காட்டி கொண்டு இருக்கிறேன். ஓகே சரி இந்த உலக தான் இனிமே அப்படியே வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கட்டின பிறகு நாங்கள் வந்து ஒரு பார்ப்போம். இங்கே பாருங்க இதுதான் வந்து முதல் அப்பா இந்த வீடு அதாவது மண் வீடு கட்டைக்க வந்து இந்த தூணுகள்லாம் வந்து போட்டவர் எல்லாமே வந்து கலட்டி வச்சு கிடக்குது. இங்கால வந்து சீட்டு ரக்கியாச்சு. தகரம் தான் முதல் போட்டிருந்தது. மழை பெய்யக்க தாங்கலாது தகரத்தின் சத்தம் உங்களுக்கே தெரியும். அந்த மழை பெய்யக்க பயங்கர சத்தமாக இருக்கும். இரவெல்லாம் நித்திரவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்துட்டு வந்து சரி
சீட்டும் வந்து இறக்கியாச்சு. இங்கால வந்து செய்யக்க வந்து எல்லாமே திருப்தியாக செய்யணும், அதுதான் பிரச்சனை. இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கல்லுமே வந்து முதல் ஒரு 400 கல் இறக்கினது, பிறகு இப்போ ஒரு 500 கல் இறக்கி கிடக்குது. இங்கால வந்து இது நல்ல மண், இங்கால வந்து பூக்கள், அங்கால வந்து சல்லி, அங்கால வந்து தகரம், அங்கால வந்து எனக்கான காணி. அதில் வந்து பாருங்க அப்படியோ படர்ந்து போயிருக்குது 10 ஏழு. நம்ம இந்த வீடு கட்டி முடிக்க அந்த காணி துப்புரவாக்கணும் ஏன்னு சொல்லுங்க. அங்கால வந்து கிணறு இருக்குது, அந்த பக்கம் இதான் வந்து கிணறு இருக்குது. அப்போ அந்த பக்கம் கிணறு இருக்கண்டேக்க இங்கால இருக்க பூச்சி புழுக்கள் வர பார்க்கும். அப்போ இந்த வீடு கட்டி முடியும் அந்த காணி துப்புரவாக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படியே அம்மாக்களுடைய செயற்பாடு போய்கொண்டே இருக்கும். அம்மா அப்போ தான் இந்த வீட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து உண்மைக்குமே அம்மா கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடு. அதான் இதை சரி ஓகே உங்களுக்கு ஒரு காட்டுவோம் என்ன எப்படி நாங்கள் கட்டுறோம்னு சொல்லிட்டு வந்து காட்டுறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்க. அப்படி இருக்க வந்து தேவையில்லாத கதைகள் வந்து நாங்கள் வந்து ஒரு விஷயம் செய்ய போனா இவ வெளிநாட்டு காசை கொள்ளையடிச்சு தான் செய்யணும், வெளிநாட்டு காசுல தான் செய்யணும்ன்றது, ஆரங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கணும், ஆரங்களுக்கு செய்கிறது அப்படி ஒரு கேள்வியில வருது. அதனாலதான் எங்களுக்கு அது ஒரு கவலையா மாதிரி இருந்தது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது யார் என்னத்தை காய்ச்சாலும் எங்களுக்கு தெரியும், எங்கண்ட நேர்மை தெரியும், எங்கண்ட செயற்பாடு தெரியும். நேற்றுக்கு எங்கண்ட வீட்டு அங்கிள் வாரார், அவர் வந்து அக்காட்டு சாரி பிளவுஸ் தைக்க கொடுத்தவர், என்னோட நிறைய வேலை இணைந்து செய்த ஒரு நபர். அப்படி இருக்க வந்து அவர் வந்து அக்காண்டு சாரி பிளவுஸ் எடுத்து கொண்டு வரைக்கும் என்னோட கதைக்கு கேட்டார், தாரன் கிருஷ்ணான்றதா உங்களுக்கு என்று சொல்லியிருக்கா அண்ணான்னு சொன்னேன். நீங்கள் அவற்ற விஷயத்துல தலையிடாம இருந்திருக்கலாம், அவர் கண்ட தலையில தான் மண்ணள்ளி கொட்டினவர், தான் முடிவெடுப்பார் தானே, நீங்கள் தலையிடாம இருந்திருக்கலாம், தேவையில்லாத விஷயம் பிள்ளையான விஷயம் என்ற மாதிரி கழிச்சேன். அப்ப நான் அவருக்கு வந்து விளக்கம் சொன்னேன், நீங்கள் காணொலியை பாருங்க, அந்த காணொலியில் நாங்கள் என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறோம். அதாவது வந்து அதுல அவர் செய்த விடயத்தை வந்து நாங்கள் சரியென்று உறுதிப்படுத்தி சொன்னாங்களோ இல்லாட்டி வந்து அவரை பற்றி சொன்னாங்களோ அந்த விளக்கத்தை வந்து பாருங்க. அப்படி பார்க்க வந்து உங்களுக்கு தெரியும். இன்னும் நாங்க வந்து கிருஷ்ணாவை பற்றி மட்டும்தான் கழிச்சு நாங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்க பாருங்க, அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி சொன்னாங்கன்னு தனக்கு சொல்லி இருக்கணும் மக்கள். அதை வச்சு தான் பார்த்து நானா இப்ப இவரோட என்ன மாதிரி எனக்கு பழக்கம் சொன்னா, இவரோட நினைச்சு நான் ஒரு சில பயணங்கள் எங்களுடைய காணொலி பயணங்கள் வந்து ஒரு சில விடயங்கள் வந்து செய்திருக்கிறேன். அப்படி செய்ய வந்து எங்களுக்கு சொல்லி ஒரு குழு கூட இருக்குது. அந்த குழுவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் கிருஷ்ணாவை பற்றி காணொலி போட்டோம்னா இந்த கல்வியை வச்சு வேலை செய்யுங்கன்னு சொல்லி அந்த குழுவில் இருக்கிற ஒரு நபர் வந்து கருத்து போடுற. அப்படி அந்த கமெண்ட்ஸ் அந்த குழுவுல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரைக்க, குறுஞ்செய்தி ஒன்று வரைக்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அண்ணா தயவு செய்து இந்த இடம் இது கலைக்கிறதுக்கான இடம் இல்லை, நீங்க வந்து யூடியூப்ல கருத்து பெட்டி இருக்குது, நாங்கள் வந்து ஓப்பன்ல வச்சிருக்கிறோம், ஒன்றும் அதை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கல. அப்ப நீங்க வந்து அதுல கமெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி பேசணும்னா என்னோட எடுத்து கதைக்கலாம், நேர வந்து கூட கதைக்கலாம், நாங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுவோம். இந்த குழு என்னத்துக்கு இருக்குது, என்னத்துக்கு இந்த குழு இயங்குது, இதுல வந்து நீங்கள் இவ்வாறான தரங்கட்ட வார்த்தைகளிலான கருத்து போடுறதுன்றது பிள்ளையான விஷயம் அல்ல. கவர் வந்து தேவையில்லாம நிறைய கதைச்சேன். சரி, நாங்கள் வந்து வார்த்தை கட்டுப்பாடுன்றது வந்து மனிதர்களுக்கு முக்கியம். அதாவது வந்து இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம். இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து நாளைக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது வந்து நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துல நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து சரியா செய்யணும். அப்படி என்ற ஒரு நோக்கத்துல வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குழுவில இருந்து விலத்திட்டு அந்த குழுவுல முக்கிய பிரமுகர்கள், அதாவது என்ன வந்து குழுவுல இணைத்து விட்ட நபர்கள்ட்ட வந்து நான் சொன்னேன், இப்படியான விஷயம் நடந்திருக்குது, நீங்களும் இதை பார்த்திருக்கிறீங்க, இதுக்கு ஒரு முடிவெடுத்துட்டு என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உங்களோட இணைந்து செயற்படக்கூடிய நடவடிக்கைகள்ல வந்து நீங்கள் செயற்படுத்துங்க, நான் வந்து கண்டிப்பா செய்வேன், இதுக்கு ஒரு முடிவெடுத்துங்க. ஒரு பிரமுகர் வந்து எடுத்து கலைச்ச ஒரு முக்கிய நபர் வந்து எடுத்து கலைச்சார், தாரகா இதுக்கான நடவடிக்கை வந்து நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கொண்டு போட்டு எடுப்போம் என்று சொல்லி கலைச்சார். சரி ஓகே, என்ன முடிவு வரப்போகுது என்று சொல்லி பாப்போம் என்று சொல்லி ஜூம் மீட்டிங் போடுறார் போட்டுக்கொண்டு இருக்கிறார் போல இருக்கு. ஒரு முடிவுமே வந்து வரையில. சரி ஓகே இருக்கட்டும். இன்றைக்கு வந்து அடுத்த முக்கிய நபர் வந்து வீட்டை வரைக்க வந்து தான் இன்னொரு நாள் வந்து வடிவா கதைக்கிறேன் என்ற விஷயத்த வந்து சொன்னார். சரி அவர் வந்து வடிவா கதைக்கணும் சொல்லிட்டு நான் விட்டுட்டு நேற்றைக்கு வந்த இடத்துல சொன்னார், நீங்க செய்தது பிள்ளைகார வேண்டு. நான் விளக்கத்தை சொன்னேன், நான் விளக்கம் கேட்க விரும்பல, என்ன செய்தாலும் அதாவது நான் விளக்கம் கேட்க விரும்பல என்று சொல்லல, அந்த விளக்கம் கேட்கிற நிலையில வந்து அவர் இல்லை, நீங்கள் என்ன இருந்தாலும் அதுக்குள்ள போகாம விட்டுருக்கலாம். அன்பான உறவுகளை யோசிச்சு பாருங்க. நான் வந்து அண்மையில வந்து யூடியூபர் சங்கவி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது, அதை பற்றி எடுத்து கதைச்சு
கதைச்சிருக்கிறேன். இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது, நல்லூர்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை பற்றி எடுத்து கதைச்சிருக்கிறேன். ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, அதை பற்றி கதைச்சிருக்கிறேன். சரி, அவர் நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவருக்கு இல்லை. அவர் இந்த வயசுக்கும் இந்த வயதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்க ஒருத்தர் எங்கள்ட வீட்டை எங்கள்ட தைக்க வந்த இடத்துல எங்களோட இணைந்து வேலை செய்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் மீண்டும் விளக்கப்படுத்த அது அவர் கேட்கக்கூடிய நிலையில இல்லைன்றது. சரி, அதை விடுவோம் என்று சொல்லிட்டு, சரி அங்கே அது உண்ட கருத்து எங்கிட்ட கருத்து இது. நான் இப்படியான விஷயங்கள் எல்லாமே செய்து கொண்டுதான வாரன். அந்த ரீதியில இதையுமே சொன்னேன். இந்த காணொலியை நீங்க இன்னொருக்கா திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மனநிலை மாறக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்ப இன்றைக்கும் எங்களை உண்மைக்குமே இவர் நேசிச்ச ஒரு உறவு தான். அப்படி இருக்க இன்றைக்குமே எங்கள்ல ஒரு விம்பம் ஒன்று இருக்குது. நாங்கள் செஞ்ச அந்த விஷயம் பிழை என்று சொல்லி, ஆனா இன்றை வரைக்கும் நானும் திருப்ப அந்த காணொலியை எடுத்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு தெரியல பிழை என்று சொல்லி. ஏனென்று சொன்னா அதுல நாங்கள் ஒருத்தருமே நியாயப்படுத்த வரையில அதுல நாங்கள் செஞ்சு விடுவோம் இவர் இப்படிப்பட்டவர் என்ற ஒரு விளக்கத்தை மட்டும்தான் கொடுத்தனாங்க. அது சமூக ஊடகத்துல ஒருத்தராக இருக்கிறேன் என்ற ரீதியில சமூக ஊடகத்துல ஒரு வழக்கம் ஒன்றது ஒரு பேசு பொருள ஒரு விஷயம் வந்தா அதை எடுத்து கதைக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லி அண்மையில கூட ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. சாதாரணமா அதிகாரபூர்வம் இல்லாத யூடியூப் சேனலுக்கு இடையில ஒரு பிரச்சனைகள் நடக்க அந்த பிரச்சனைகள் அதிகாரபூர்வமான ஒரு செய்தி சேனலுக்கோ அதிகாரபூர்வமான ஒரு இடத்துக்கோ போகாம அதை எடுத்து கதைக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் அதை கதை கேட்க எங்களுக்கு எதிராக அந்த குறிப்பிட்ட காணொலி யூடியூபர்ஸால நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ரீதியில நாங்கள் அதுல அமைதியா இருக்க அதை பற்றி கதைக்க வரைக்கும் சொன்னாங்க. இது சட்ட ரீதியா ஒரு விஷயமா நாங்கள் இதை பற்றியும் கதைத்தோம் என்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அதுதான் இந்த உறவுகளுக்கு நான் திருப்ப சொல்றேன். எங்கெண்ட உலகத்துல நடக்கிற விஷயங்களை எடுத்து கதைக்கிற உரிமை அனைவருக்குமே இருக்குது. கருத்து சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் திரும்ப சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா எங்களுடைய சமுதாயம் நிறைய ஒடுக்குமுறைகளுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அது கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனா இந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து நாங்கள் வெளிவர நினைக்கிறோம். அந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து தனி நபராக முதல் வெளி பிறகு சமூகமாக வெளிவரைக்க அனைத்துமே சுமூகமாக முடியும். அந்த ரீதியில நான் இந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து வெளிவர நினைக்கிறேன். என்னை நோக்கி வரக்கூடிய கருத்துக்களை சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும், தவறான கருத்துக்களை தவிர்ப்பேன். அதே மீறியும் ஒடுக்குமுறைகளை கொண்டு வரைக்க கண்டிப்பா அவர்கள இருந்து தவிர்ந்திருப்பேன். அதுதான் எங்களால முடிஞ்ச ஒரு விஷயம். அதைத்தான் நான் இன்னுமே செய்து கொண்டிருக்கிறேன். இதுல ஏதேனும் தவறுகள் இருந்தா கண்டிப்பா நீங்கள் எங்களுக்கும் இந்த கருத்துக்களை தெரிவிங்க. இதுல நான் இன்னைக்குமே கதை கேட்க என்னுடைய வயதுக்கு நான் இதுவும் தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் கதைச்சிருப்பேன். அவ்வாறு ஏதாவது தவறுகள் இருந்திருந்தா நீங்கள் அதை சுட்டி காட்டுங்க. அதை கண்டிப்பா நான் திருத்துவேன். அவ்வாறுதான் அன்பான உறவு ஒருத்தர் அண்மையில கூட நான் தேவையில்லாத எந்த நாள் பார்த்தாலும் செய்தி, எந்த நாள் பார்த்தாலும் விமர்சனங்கள் என்று சொல்லி கலைச்சு கொண்டிருக்கு. நீங்கள் ஏன் ஒரு விமர்சனத்தை வச்சு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்றீங்க? அதையும் சொல்லுவேன். ஒரு நாள் ஒரு திருக்குறளை வச்சு ஒரு காணொளி போடுங்க, நல்லா இருக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், இவர் இப்படி சொல்றாரு, இது சரியான முறையா தான் இருக்கும் என்று சொல்லிட்டு அண்டையில இருந்து நான் தமிழ் நூல்கள் வாசிக்க கேட்டேன். நாலடியார் திருக்குறள் என்று சொல்லி ஒவ்வொரு ஔவையாருடைய நீதி நூல்கள் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயங்களா வாசிக்க வளர்க்கிறேன். காணொலிகள் போட்டு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இன்றும் அதைத்தான் செய்வேன். நீங்களும் இந்த காணொலியில ஏதாவது தவறுகள் இருக்குது என்று சுட்டி காட்டினா அதை நான் திருத்திக் கொள்ள தயாரா இருக்கிறேன். அதே நேரம் உங்களை ஒடுக்குமுறைக்குள்ள கொண்டு வர நினைச்சா நாங்கள் உங்களில இருந்து தவிர்ந்திருப்போம். அது தவிர வேற வழி இல்லை. ஏன்னு சொன்னா நாங்கள் சொன்ன விஷயம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த கட்ட வாங்க உங்கள பிள்ளை என்று வரைக்கும் திரும்ப நாங்க யோசிச்சு பார்க்கலாம். என்ன பிள்ளை சொல்றோம்டா அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போகாம இருந்திருக்கலாம். அதுதான் பிள்ளை. அதாவது ஒரு விஷயம் நடக்குது, நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அது என்னவோ வட்டவர் அது எங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதுக்குள்ள போகாம இருந்திருக்கலாம் என்று சொல்லி திருப்ப ஒடுக்க பாக்கிக்கு நாங்கள் அவர்கள்ட்ட தவிர்ந்திருக்கிறதா எங்களுடைய புத்திசாலித்தனமாக இருக்கும். அந்த விஷயத்தை தான் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். உறவுகளே, இந்த காணொலி எப்படி இருந்த கருத்தை நீங்கள் எங்களோட மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்க நாளைய தினம் மற்றொரு சிறந்த காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தாரகா. நன்றி.